சின்ன பொண்ணு பிரியாணி நல்லா இருந்து பத்தியா? நல்லா வாய்க்கு ருசி, நல்லா தின்னாச்சுடி, வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கு. வீட்டுக்கு போய் நல்லா உறங்கணும்டி. ஏதோ இன்னைக்கு உன் புண்ணியத்துல பிரியாணி கிடைச்சிச்சு. வீட்டுல இருந்து அந்த ரசத்தை தான் போட்டு தின்றுக்கணும். ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு பத்தியா, தெரியாத வீட்டு கல்யாணத்துல போய் சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒன்றும் தெரியல பத்துக்க. சரி இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்டாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. உத்தரவசா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாண்டி. நம்ம சாப்பிடணும் தானே சாப்பாடு போடுற, வேற என்ன. ஏனுமே இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு கல்யாணம் வீடு இருந்தால் அங்கே போய் ஏற வேண்டியதா, போயிட்டு நல்லா தின்னுட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தான். சும்மா வீட்டிலேயே அதை செய்யணும் இதை செய்யணும்னு போட்டு எம்மா முடியாதுப்பா நம்மளால. நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு நல்லாவா இருக்கு. வெளியே எங்கேயாவது யாராவது செஞ்சு போட்டாங்கன்னா நல்லா தின்னுட்டு வரலாம். சின்ன பொண்ணு, நீ இப்படி எங்கேயாச்சும் வெளியிலேயே சாப்பிட போனா என்ன கூப்பிடுறீ? அப்படியே உன் கூட வந்து நானும் சாப்பிடுவேன்ல. எப்பா முதல்ல வரவே மாட்டேன்னு சின்ன போட்டு இருந்தா, இப்போ என்னடானா இப்படி மினிக்கிட்டு இருக்கா. சரி சரி, நான் எங்க போனாலும் கூட்டு போறேன், எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல. உத்தரவசா அங்க பிரியாணி தின்னது வேற ஒரே வயிற்ற கலக்குற மாதிரியே இருக்குடி, என்னடி பண்றது? என்னடி இப்படி தலையில கொண்டு தூக்கி போடுற, வயித்த கலக்குதா? ஆமாடி, உனக்கு எது வயிறு கலக்குதோ? எனக்கு ரொம்ப அநியாயத்துக்கு வயிற்ற பிடிச்சு கசக்குதே. ஐயோ ஒரு மாதிரி இருக்கே, என்னடி பண்றது இப்போ? ஐயோ பிரியாணியில எதுவும் கலந்துட்டானுவல என்னன்னு தெரியலையே. அட நெட்டச்சி, நீ என்ன பைத்தியமாடி? நான் தானே பிரியாணி தின்னி, அப்ப எனக்கு எதுவும் பண்ணலையே. ஐயோ உனக்கு எதுவும் ஒத்துக்கலையோ? ஃபுட் பாய்சன் எதுவும் ஆயிட்டோ? உத்தரவசா ஏன்டி இப்படி பயங்காட்டி விட்டுட்டு இருக்கேன்? நானே வயிறு ஒரு மாதிரி வெளிக்கிற மாதிரி இருக்குங்க. இவ வேற ஃபுட் பாய்சன் ஆயிட்டு அப்படி ஆயிட்டோங்க. ஐயோ என்ன பண்ண, பேசாம ஆஸ்பத்திரி போயிடலாமோ? வயிறு வலிக்கிற மாதிரி தான் முதல்ல ஆஸ்பத்திரி போக கூடாது. முதல்ல கக்கூசு போனோம், முதல்ல அங்க போ. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். எப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்ப்பா. சீக்கிரம் வீட்டுக்கு போய் பாத்ரூம் போனாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எம்மா சின்ன பொண்ணு, வண்டில கிண்டில இருந்து விட்டு நாத்திராத. எம்மா உன் பின்னாடி தான் நான் உட்கார்ந்திருக்கேன், ஆறிரும். சை, நானே வயிறு வலிக்கிட்டு இருக்கேன். எங்க இவளுக்கு கவலையை பாரு. அவன் கவலை வந்துட்டாப்பா. இவ்வளவுலாம் ஃபர்ஸ்ட் வண்டியில ஏத்திருக்க கூடாதுப்பா. சரி சரி சின்ன பொண்ணு, சீக்கிரம் வண்டி ஓட்டடி. நான் வேகமா திருக்கு, சீக்கிரம் வீட்டை பார்த்து போவோம். ஐயோ எப்பா முடியலையே. சின்ன பொண்ணு, நான் வேணா ஒரு பாட்டு பிடிக்கட்டுமாடி? ஆமா, இங்க நானே வயிறு வலின்னு சாவாம செத்துட்டு அடக்கேன். உங்க பாட்டு கேட்கலாம். பாட்ட வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். தயவு செய்து உன் வாயை மூடிட்டு வா, சரியா? சும்மா பாட்டு படிக்கிற பேர்ல அங்க இங்கன்னு கத்திட்டு கிடக்காத. எம்மா முடியல. ஐயோ எப்பா. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா? நான் அப்படியே ஒரு சைட பாட்டு படிச்சா நீ பாட்டு மேல தான் கவனத்தை செலுத்துவல்ல. அப்புறம் உனக்கு அப்படியே வயிறு வலி அப்படியே கொஞ்சம் தெரியாம போயிரும். அதுக்குள்ள நம்ம வீடு போயிடலாம். அதுக்கப்புறம் நீ கக்கூஸ்க்கு போவியோ இல்ல எங்க போவியோ என்னமோ பண்ணிக்க. எப்பா படிக்காதன்னா கேட்டு தொலை மாட்டா, படிச்சு தொலை. நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை உண்டு, மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு, பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மனே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே, உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன், உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன், நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னாலும், இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. எம்மா தாய் ஆணு வாயை புழக்கத, தயவு செய்து அந்த வாயை மூடி தொலை. ஐயோ இங்க வயிறு வலி தாங்க முடியாம அடக்க. இவளுக்கு இப்ப லவ் சாங் கேக்குது, லவ் சாங். அட என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டடக்கா? நானே வீட்டுக்காரன் நினைச்சு சும்மா ஒரு லவ் சாங்க பாடினே, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இவளுக்கு அதுக்குள்ள பொறுக்கல போலயே உனக்கு. ஆமா, இங்க ஒருத்தி வயிறு வலியில தாங்க முடியாம துடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு கிடக்கால. அதை பத்தி இவளுக்கு கவலை இல்லை. இவளுக்கு இப்பதான் லவ் சாங் கேக்குது, லவ் சாங். மூடிட்டு வாடி அந்த வாயை அந்த ஆணு பொழந்துட்டு தெரியாதே. சீ, பாட்டு படிச்சா கூட ஒரு ரசனையும் கேட்க மாட்டேக்காப்பா. அதுக்கு ஒரே திட்டிட்டு தான் நடக்கா. உத்தரவசா நம்மளுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் பைக்கு போகுது பாத்தியா? எப்படி ஜோடிங்களா எப்படி எப்படி தெரியுதுங்க பாத்தியா? ஒரே ஆட்டம் போட்டு போதுங்க. என்ன வேகமாவே பைக் ஓட்டுறான் பாரு. எங்க சின்ன பொண்ணு? ஆமா, இவளுக்கு கண்ணும் தெரியாது. அந்த நம்ம முன்னாடி தான் போறா பாரு. அந்த கொஞ்சம் தூரத்துல போயிட்டாவ. இரு நானும் வேகமா வண்டி ஓட்டுறேன். அங்க எப்படி ஆட்டம் போட்டு போகுது பாரு. ஒரே ஆடிக்கிட்டு தான் போகுதுங்க பைக்ல. பைக் எங்க போய் உள்ள போதோ தெரியல. ஏன் சின்ன பொண்ணு, உனக்கே வயிறு எரியுது? அதுங்க ஏதாவது லவ்வர்ஸா இருக்கும் போல. அதான் சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போவாங்க. உனக்கு என்ன? உனக்கு வயிறு எரிஞ்சு நீ உன் வீட்டுக்கார கூட்டு போ. அதை விட்டு எப்படி ஊர் சுத்துதுங்க அது இது சொல்லிட்டடக்கா. அட போடி, எனக்குலாம் ஒன்னும் வயிறு ஏரியல. எப்படியோ போயிட்டு போறாவே, எனக்கு என்ன? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடியாத்தி, இது என்ன உத்தரவசா புருஷ மாதிரியே இருக்கு. உத்தரவசா அங்க ஒழுங்கா பாரு. அது யாருன்னு பாரு. உன் வீட்டுக்காரனான்னு பாரு. என்ன சின்ன பொண்ணு லூசு தரமா பேசிட்டு இருக்கான்? என் வீட்டுக்காரே இருக்கு, வேற ஒரு பொண்ணு என் பைக்ல வச்சு கூட்டு போறான். லூசு மாதிரி பண்ணாத பத்துக்க. சும்மா இந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே பிரச்சனை மூட்டி விட்டு கிடக்காத பத்துக்க. தேவலாம இது பண்ணிட்டு இருக்காத. சும்மா வாயை முட்டு வா பத்துக்க. நாலு மணி ஒழுங்கா பார்த்து தொல்லடி. அங்க எனக்கு என் கண்ணுக்கு பார்க்கவும் வீட்டுக்காரமே தான் தெரியுது. நல்லா ஒழுங்கா உத்து பாரு. சின்ன பொண்ணு, அது அந்த நெட்ட காலம் தாண்டி என் வீட்டுக்காரன் தாண்டி. ஐயோ என் வீட்டுக்காரன் எவ்வளவு கூட்டு ஓடுறாண்டி. ஐயோ இது என்ன, நான் வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஃப்ரெண்டுக்கு வீட்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இது என்ன இவ கூட சேர்ந்து ரவுண்ட் எல்லாம் அடிச்சு நடக்கான். சின்ன பொண்ணு வேகமா போ, அவளை பிடிப்போம். உத்தரவசா நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பாரு எப்படி கும்மாளம் போட்டு எப்படி போறான்ட்டு. ஐயா இது என்ன இப்படி பண்ணிட்டு தெரியறான்?
ஐயே சின்ன பொண்ணு இந்த நெட்டக்கால எனக்கு எப்படி துரோகம் பண்றான் பாரு. எப்படி வேகமா வண்டி ஓட்டுறான் பாத்தியா? பின்னாடி இருக்கா பாரு. எம்மா ஐயோ இப்போ இவ்வளவு போய் கூட்டு போறான் பாரு. ஐயோ என்ன பண்ண? ஏ சின்ன பொண்ணு வேகமா ஓட்டுடி. அவனுக்கு பிடிச்ச எனக்கு 2 அரை அரைஞ்சாதான் என் மனசு திருப்தியாகும். இருடி நீ வேற கத்திட்டு இருக்காத, எனக்கே வயிறு வலிங்க. இதுல வேற இவன் வீட்டுக்காரனை பிடி விரட்டி பிடி வேகமா போட்டு கத்திக்கிட்டு சும்மா கடடி. ஏ சின்ன பொண்ணு இந்த மண்டையனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியாடி. என்ன விட்டுட்டு இங்க ஒரு குண்டச்சியை கூட்டிட்டு சுத்திட்டு திரியறான். இப்படிதான் வீட்டுல அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் இப்படி இவ்வளவுதான் கூட்டு சுத்துவானோ. ஐயோ என்னெல்லாம் நடக்குது பாரு. ஏ நெட்ட பையனே, ஏ பொம்பர மூக்கா வண்டியை நிறுத்துடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே இப்படி அவ்வளவு கூட்டு வச்சுட்டு போவான். டேய் வண்டியை நிறுத்துடா. ஏ சின்ன பொண்ணு கொஞ்சம் வேகமா ஓட்டடி, கொஞ்சம் சீக்கிரம் போய் பிடிடி. ஏன் ஒத்தரோசா, என் வண்டிக்கு 40 தாண்டி ஸ்பீடு, அதுக்கு மேல போவாதான். அவன் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ இந்த வண்டியில என்ன கூட ஒரு நாள் வச்சு கூட்டு போனதுலயே இப்படி இந்த குண்டு பொம்பளை கூட்டு திரிறானே. ஐயோ ஊருக்குள்ள எல்லாம் யாரா பார்த்தா என்ன ஆகும், இப்படி அசிங்கமா தானே நினைப்பாவ. ஐயோ இப்படி ஆயிட்டே இப்படி ஏமாத்துறானே. டார்லிங் நம்ம பின்னாடி பாருங்க, ஒரு ஸ்கூட்டி நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அதுல 2 லேடிஸ் வந்துட்டே இருக்காங்க, ஒரே கத்திட்டே இருக்காங்க. என்ன டார்லிங் சொல்ற? நம்மள யாரும் ஃபாலோ பண்ண போறாங்க? அது யாராச்சும் தெரியாதவங்க சும்மா அந்த வழியோடி போவாங்களா இருக்கும். நம்ம தான் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோமே. இந்த சைட்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல பேபி. இல்ல டார்லிங், எனக்கு என்னமோ நம்மள தான் ஃபாலோ பண்றாங்கன்னு தோணுது. ஏ நெட்டக்காலா, இங்க நான் ஒருத்தி கத்திட்டு கிடக்க, நீ அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டா போறா. டேய் வண்டியை நிறுத்துடா டேய். டார்லிங் ஏதோ கத்திட்டே இருக்காங்க, நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்ட்டு. ஓகே பேபி, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பேபி. என்ன டார்லிங் இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க? அவங்க யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பேபி அவதான் என் பொண்டாட்டி. ஐயோ இவன் என்ன வீட்டுல இருப்பான்னு பார்த்தா இந்த நெட்டச்சு கூட இவெல்லாம் வந்திருக்கா. ஐயோ நம்மள பாத்துட்டா போல இப்படி கத்திட்டு இருக்காளா. ஐயோ நீங்க வீட்டுக்கு போய் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஐயோ பயமா இருக்கு, இப்பவே வயித்த கலக்குது. சும்மா ஒரு சின்ன பிரச்சனைனாலே பொரட்டி பொரட்டி அடிப்பாளே. ஐயோ இது வேற பாத்துட்டாலே. ஏன் பேபி இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? உங்க ஒய்ஃப்னா எனக்கு அக்கா தானே. அக்கா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருங்க அக்கா கிட்ட நான் பேசுறேன், வண்டி நிப்பாட்டுங்க. அட போடி போடி பைத்தியக்காரி. அக்காவாது கொக்காவாது, அவ மட்டும் இறங்கி வந்தான்னு வச்சுக்கீங்க, இருக்கிற எலும்பெல்லாம் தனித்தனியா பிரிச்சு எண்ணிடுவான். ஏ ஒத்தரோசா, உன் வீட்டுக்காரன் பாத்துட்டான்னு நினைக்க நீ கத்துல. கொஞ்சம் நம்ம கத்தாம போனா கூட ஈஸியா போய் பிடிச்சிருக்கலாம். இப்ப பாரு அவன் தப்பிக்க தான் பாப்பான். ஏ சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரிடி, அவனை விடாதடி. வெளியே போறேன் வேலைக்கு போறேன், கல்யாண வீட்டுக்கு போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்றது எல்லாம் போய் இப்படி ஊர் சுத்த தான் போயிருக்கான். ஐயோ ஐயோ மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கே. வேகமா எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடணுமே. ஐயோ வெறியில இருக்காளே, வீட்டுக்கு போனா கடிச்சு கொத்தறிடுவாள். ஐயோ எப்படி என்ன பண்ணனே தெரியலையே. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராளே. ஏ நெட்டக்கா, நில்லுடா, பைக்கை நிறுத்துறேன்னு வச்சுக்க, உன்னை சல்லியா பேத்து எடுத்துருவேன். என்ன பேபி ஒரே கத்திட்டே இருக்காங்க? ஆமா வேற கத்தாம என்ன பிடிச்சு வச்சேன்னா கொஞ்சமா செய்வா. ஐயோ போய் இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. ஏ ஒத்தரோசா, உன் வீட்டுக்காரன் வேகமா வண்டி திருக்கிட்டு போயிட்டு இருக்காண்டி. ஐயோ இவ வேற நேரங்காலம் தெரியாம வேகமா நீ வண்டியை ஓட்டி அவனை பிடினா. அவன் வேகமா போறான், நீ ஏன்டி சொல்லிட்டு இருக்க? வேகமா நீயும் போடி. எப்பா இவ்வளவு குடும்ப பிரச்சனைகளும் நம்மளெல்லாம் போட்டு சாவடிக்கால். எனக்கே வயிறு வலிக்கு வயித்த கலக்குது. நானே எப்படா கக்கூஸ் போகிட்டு இருக்கேன். இவ தொல்லை தாங்க முடியலப்பா. ஏ சின்ன பொண்ணு, அந்த நெட்டக்காலையும் அந்த குண்டு பொம்பளையும் எங்கடி? ஆளையே காணோம். உன் புருஷன் போற ஸ்பீடுக்கு அப்பவே 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பான். நம்ம இங்கே தான் சுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏனுமா அவ்வளவுதான், உன் புருஷன் வீட்டுக்குலாம் வரமாட்டான். அந்த குண்டு பொம்பளை கூட்டி ஓடிடுவான். அவ்வளவுதான். நீ வேணா என்ன வீட்டுக்கு ஒத்தையில போ. ஏனுமா அவனெல்லாம் தேடியும் வேஸ்ட், அவனை பிடிக்கிறதும் வேஸ்ட். அவன் இன்னும் வரமாட்டான். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா? வண்டி நிறுத்துடி. ஏ சின்ன பொண்ணு, அந்த சோப்படப்ப மண்டையே போனா போட்டோம், நீ நேரா வீட்டுக்கு வண்டியை விடு. அவன் வீட்டுக்கு வரட்டும், அவன் கைய கால உடச்சு அவனுக்கு என்ன பண்றான்னு பாரு. இதுக்கு அப்பவே மூடிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். நானாச்சும் கக்கூஸ்காச்சும் போயிருப்பேன். இவ அதையும் போக்கு எடுத்துட்டு கடைசியில வீட்டுக்காரனையும் பிடிக்க முடியல. அவன் என்ன வந்தாலும் தாண்டி வருவான். அவன் நேரம் குண்டு பொம்பளை கூட ஓடி போயிருவான். அவ்வளவுதான் பாத்துக்க. ஏ சின்ன பொண்ணு, உன் வாய் வச்சுட்டு சும்மா இருடி. அவன் வரட்டும், அதுக்கப்புறம் நான் அவனுக்கு என்ன பண்றேன்னு பாரு. எவ்வளவு திமிர் இருந்தா என்ன விட்டுட்டு அந்த குண்டு பொம்பளை கூட போய் ஊரை சுத்துவான். சரி கோவப்படாத, வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் வா. ஹாய் சந்தன மேரி, ஹாய் ஜெய் ரேணுகா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் ரேவதி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.